இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இன்று கிறிஸ்து அரசர் திருவிழாவை கொண்டாடுவதற்காக குழுமியுள்ளோம். அனைவருக்கும் தெரிந்த உண்மை என்னவென்றால், அரசுரிமை ஆட்சி முறை இன்று 26 நாடுகளில் மட்டுமே செயல்படுகின்றது. அவற்றில் பல பேரளவில் மட்டும்தான் செயல்படுகின்றது. எனவே அரசர்களை நாம் காணாத பொழுது, அரசாட்சியை நாம் கடைபிடிக்காத பொழுது, எதற்காக நாம் கிறிஸ்து அரசர் திருவிழா கொண்டாடுகின்றோம்? அணு ஆயுதம் முறை மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம், மேலும் அதிவேக சமூக தொடர்பு வசதிகள் மனித வாழ்வின் மையமாக இருக்க, இவைகளுக்கு மத்தியில் கிறிஸ்து அரசர் பெருவிழா எவ்வாறு அர்த்தம் உள்ளதாக இருக்கின்றது? கிறிஸ்து அரசர் நம் வாழ்வின் மற்றும் உலகின் மையமாக இருக்க முடியுமா என்பது இன்றைய தினத்தில் ஒரு பெரும் கேள்வியாக இருக்கின்றது. ஆம், நம்மில் அரசாட்சி நடைமுறையில் இல்லை. அரசர்கள் பற்றி பல புத்தகங்களிலும் கதைகளிலும் படிக்கின்றோம், கேட்கின்றோம். ஆனால் அரசர்களிடம் இருந்த ஆளும் சக்தி இன்றைய தினத்தில் ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள் போன்றவர்களிடம் இந்த பதவியானது காணப்படுகின்றது. அவர்களிடம் இருக்கும் சக்தியானது ஆளும் சக்தி. ஆனால் இவன் மகன் இயேசுவின் கையில் இருப்பது ஆக்கும் சக்தி. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அவர்களிடம் இருப்பது கான்கரிங் பவர். நமது இறைமகன் இயேசுவிடம் இருப்பது கிரியேட்டிங் பவர். எனவே இந்த இரண்டு சக்திகளும் இந்த உலகில் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நாம் கிறிஸ்து நமது அரசர் என்ற பெருவிழாவை நாம் எவ்வாறு ஏன் கொண்டாடுகின்றோம் என்பதற்கான கேள்வியை எழுப்பினோம் என்றால், இந்த திருவிழாவிற்கான வரலாறு இவ்வாறு அமைகின்றது. இத்திருவிழா முதல் உலக போரின் விளைவாக 1918 ஆண்டு மதத்தை ஆளும் அதிகாரம் மதத்தை கட்டுப்படுத்த தொடங்கியது. 1922 சர்வாதிகாரி முசோலினி இத்தாலியை ஆண்டு வந்தார். 1924 ஹிட்லரின் புத்தகமான மெயின் கேம்ப் நாசிச கம்யூனிஸ்ட் மற்ற இன வேறுபாடு கொலைகளை பரப்பியது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நிரந்தரமில்லாத பதவியை பற்றி கொண்டு இறைவனுக்கும் மேலாக தாங்களை அனைத்தையும் ஆளும் சக்தி படைத்தவர் என்ற இப்போலி தலைவர்களிடமிருந்து மக்களை பாதுகாக்க, மத உணர்வை தக்க வைக்க, மனித நேயத்தை நிலைநிறுத்த டிசம்பர் 11 1925 ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பக்திநாதர் இத்திருவிழாவை ஏற்படுத்தி ஒவ்வொரு திருவழிபாட்டு இறுதி ஞாயிறிலும் இத்திருவிழாவை நினைவு கூர்ந்து அனைத்து காலங்களிலும் சூழல்களிலும் ஆக்கும் சக்தியை நிறைவாக பெற்று நமக்கும் உணர்த்துபவர் கிறிஸ்து அரசரே என அவர் உணர்த்தினார். எனவே இந்த திருவிழாவானது கொண்டாடப்படுகின்றது. இந்த இயேசுராஜர் ஆக்கும் சக்தியும் மன்னர்களுடைய ஆளும் சக்தியுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் கண்டுகொள்ள என்றால், இயேசுராஜர் நமது பேரரசர் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்து ராஜ்யத்தின் தன்மை என்னவென்றால் ஆவிக்குரிய மற்றும் நித்தியமானது. அதே நேரத்தில் உலக ராஜாவின் ராஜ்யத்தின் தன்மை என்னவென்றால் பூமிக்குரிய மற்றும் தற்காலிகமானது. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் ஆட்சி முறை என்னவென்றால் அன்பு, பணிவு, நீதி மற்றும் சேவை. அதே நேரத்தில் உலக ராஜாவின் ஆட்சி முறை என்னவென்றால் அதிகாரம்,
பலவந்தம், சுயநலம் மற்றும் ஆதிக்கம். இயேசு ராஜாவின் அதிகாரத்தின் ஆதாரம் என்னவென்றால் கடவுள். கிறிஸ்து ராஜாவின் ராஜ்யம் கடவுளிடம் இருந்து வருகின்றது, இயல்பானது மற்றும் தெய்வீகமானது. ஆனால் உலக ராஜாவின் அதிகாரத்தின் ஆதாரம் மனிதர்களால் நிறுவப்பட்டது, அரசியல் ரீதியானது மற்றும் நிபந்தனைக்கு உட்பட்டது. இதனை இன்றைய நமது இந்தியாவை ஆளும் அரசாங்கத்திடமிருந்து நாம் இதனை கற்றுக்கொள்ளலாம். மற்றும் இந்த இயேசு ராஜாவின் ராஜ்யத்தின் நோக்கம் என்னவென்றால் மனித குலத்தை பாவம், நோய் மற்றும் அறியாமையிலிருந்து மீட்டு நித்திய ஜீவியத்தை, நித்திய வாழ்வை அளிக்கக்கூடிய ஒன்றானது. ஆனால் உலக ராஜாக்களின் நோக்கம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தை அடக்கி ஆட்சி செய்வது ஆகும். குறிப்பிட்ட பிராந்தியத்தை நிர்வகித்தல், சட்டத்தை நிலைநாட்டுதல் மற்றும் உலகத்தை அடக்கி ஆளுதல் இவர்களுடைய நோக்கமாகும். உலக ராஜ்யத்தின் குடிமக்கள் யார்? மீண்டும் பிறந்தவர்கள் மற்றும் கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றுபவர்கள். ஆனால் உலக ராஜ்யத்தின் குடிமக்கள் பிறப்பால் அல்லது மற்றும் குடி உரிமையால் அந்த நாட்டுக்கு குடிமக்கள் ஆகின்றார்கள். இயேசு ராஜ்யத்தின் எல்லைகள் புவியியல் எல்லைகள் இல்லை, விசுவாசிகள் இருக்கும் எல்லா இடங்களிலும் இந்த ராஜ்யம் உள்ளது. ஆனால் உலக ராஜ்யத்தின் ராஜாக்களின் எல்லைகளானது குறிப்பிட்ட புவியியல் மற்றும் அரசியல் எல்லைகள் கட்டுப்படுத்தப்பட்டவைகள். ஒரு எடுத்துக்காட்டாக இந்தியாவை ஆளுகின்றவர்கள் இந்தியாவை மட்டும்தான் ஆள முடியும். ஆனால் இயேசு ராஜ்யமானது உலகில் எல்லா இடங்களிலும் ஆட்சி செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து பிளாத்துவிடம் சொன்னார், என் ராஜ்யம் இந்த உலகிற்கு உரியது அல்ல. எனவே இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் என்பது ஆக்கும் சக்தியை கொண்டது. உலக ராஜ்யமானது ஆளும் சக்தியை கொண்டது. இதனை நாம் பைபிளில் இருந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நான் எடுத்து வைக்க விரும்புகின்றேன். அதற்கு முதல் எடுத்துக்காட்டு இன்றைய நற்செய்தி, புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தி அத்தியாயம் 23 திருவசனங்கள் 42-47 நாம் இதனை காணலாம். நல்ல கல்லன் இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். இரண்டாவதாக இயேசுவின் சீடர்கள் கப்பர்நாகம் வந்த பொழுது, அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள், ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். மூன்றாவதாக நமது யோவான் எழுதிய நற்செய்தியில் அதிகாரம் 18:36 நாம் பார்க்கின்றோம். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. இது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்று இயேசு விளக்கம் தருகின்றார். எனவே இதன் மூலமாக நாம் அழகாக புரிந்து கொள்வோம் இயேசுவின் ஆட்சி எவ்வாறானது என்று நமக்கு புரியும்.
இங்கே நான் அன்பார்ந்தவர்களே, இயேசு பேரரசு என்பதற்கு ஒரு சில சம்பவங்கள் உலகில் நடந்ததை உங்கள் முன் எடுத்து வைக்க விரும்புகின்றேன். கிறிஸ்து அரசு நீண்டு எந்நாளும் வாழ்க இந்த வரிகள் தங்களின் விருது வாக்காக 1920 மெக்சிகோ அரசு அங்கு கத்தோலிக்க திருச்சபையை பின்பற்றுபவர்களை அடிமைப்படுத்த முயற்சித்த மத சுதந்திரத்தை பறித்த பொழுது அனைத்து கிறிஸ்தவ நாவிலும் தங்களின் ஆளும் சக்தியை வெளிப்படுத்த நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவத்தை நிரூபிக்க கடினமாக செயல்பட்டார்கள். தனி மனிதர்கள் தன் ஆளும் சக்தியை உயர்த்தி காட்ட தொழில்நுட்பம் மற்றும் சமூக தொடர்பு கருவிகள் முழுமையாக ஈடுபட்டு முழு நேரத்தை செலவிடுகின்றார்கள். மேலும் நவம்பர் 23, 1927 இளைய அருப்பணியாளர் மிகல் கிறிஸ்து அரசு நீடுடி வாழ்க என்ற வார்த்தையை உச்சரித்த வண்ணம் பொது இடத்தில் கொல்லப்பட்டார். மேலும் 1955 சீன நாட்டில் கம்யூனிஸ்ட் சக்தியை ஆளும் சக்தியாக வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்தப்பட்ட பொழுது கர்தினல் இக்னேசியஸ் குங் வெளிப்படையாக பெரிய அரங்கத்தில் மறுத்து கிறிஸ்து அரசர் நீடோடி வாழ்க என 200 அருப்பணியாளர்களோடு இணைந்து உச்சரித்த பொழுது கைது செய்யப்பட்டு 30 ஆண்டுகள் சிறையில் வைக்கப்பட்டார். இவர்கள் இல்லிடம் இருந்து அந்த கிறிஸ்து அரசரின் ஆக்க சக்தியை நம்மிலும் உணர்ந்து பிறரிலும் வெளிப்படுத்துவோம். மேலும் அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் அரசாட்சியின் முக்கிய காரணிகள் எவை? இயேசுவின் அரசாட்சி அன்பின் அடிப்படையில் உருவானது. அவர் அதிகார சக்தியை மையமாக கொண்டு மக்களிடம் பழகவில்லை. மாறாக அன்போடும் பரிவோடும் பாசத்தோடும் தன்னை துன்புறுத்தியவர்களை மன்னித்தும் தன் தவறுகளை உணர்ந்தவர்களுக்கு வாழ்வீட்டை உறுதியளிக்கும் அரசராக தன்னை வெளிப்படுத்தினார். நான் யூதர்களின் அரசன் மட்டுமே அல்ல, என் தந்தை படைத்த அனைத்து படைப்புகளுக்கும் நான் அரசன். ஓர் உண்மையான அரசன் தன்னையே கையளிப்பதுதான் அவரது செயல். அதைதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் வாழ்நாளில் காண்பித்தார். என்னுடைய ஆட்சியில் அனைவரும் சமம் என்பதை உணர்த்தினார். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருவிழாவின் மூலமாக நாம் கற்று இருக்கின்றோம். இன்றைய அரசாங்கங்கள், இன்றைய ராஜாக்கள் ஆளும் சக்தி கொண்டவை. ஆனால் நமது இறை மகன் இயேசு நம்மை ஆக்கும் சக்தி கொண்டவர். நம்மை அன்பின் மூலமாகவும் மன்னிப்பின் மூலமாகவும் பிரேஸ்நேகத்தின் மூலமாகவும் சேவையின் மூலமாகவும் நம்மை தமது அரசில் சேர்த்து கொள்கின்றார். அவர் எவ்வாறு நல்ல கல்லனை இன்று என்னோடு பேருந்து வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றாரோ, அந்த வார்த்தையை நாம் ஒவ்வொருவருக்கும் இன்று இந்த திருவிழாவில் இறைமகன் இயேசு நமக்கு கூறுகின்றார். எனவே கிறிஸ்து வாழ்க, கிறிஸ்து அரசர் வாழ்க. கிறிஸ்து அரசில் நாம் அனைவரும் பிரதிநிதிகள், நாம் அனைவரும் அவருடைய மக்கள், நாம் அனைவரும் பிற ஜாதிகள் என்று நம்புவோம். அந்த கிறிஸ்து அரசில் நாம் அனைவரும் ஒரு நாள் சென்றடைவோம் என்று நம்பி இந்த திருப்பலியில் பங்கேற்போம். ஆமென்.